காலைதோறும் புதியவை வழிநடத்த அனுமதியுங்கள். ஜூன் 11. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. காலையில் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி ஜெபிக்கும் பழக்கம் நல்லதுதான் என்றாலும் ஒவ்வொரு முறையும் தேவனை வழிநடத்த அனுமதிப்பது அதைவிட முக்கியம். ஜெபம் ஒரு பழக்க வழக்கமாகி விடக்கூடாது. வழக்கமான மாற்ற முடியாத ஒரு காரியத்தை நாம் பின்பற்றுவதைப் போல ஒரே ஜெபத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறோம். இப்படிப்பட்ட பழக்கத்தினால் நாம் ஜெப நோக்கத்தை இழக்கிறோம். உண்மையில் தேவனிடம் ஒவ்வொரு நாள் காலையிலும் நமது ஜெபத்தில் நம்மை வழிநடத்தும்படி நாம் மன்றாட வேண்டும். வரவிருக்கும் நாளுக்கு முற்றிலும் மாறுபட வழிகளை அமைக்க தேவனை அனுமதிக்கிறோம். நீங்கள் எழுந்த முதல் கணத்திலிருந்து அந்த நாளில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உங்கள் மனதில் கலவரத்தை ஏற்படுத்துமானால் இந்த எண்ணங்கள் உண்மையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் திறனை தடுக்கிறது. ஆகவே உங்கள் மனதை ஒழுங்கினப்படுத்தும் எண்ணங்களை எழுதி அவற்றை ஜெபத்தில் உயர்த்துங்கள். இந்த வழியில் அந்நாளின் நிகழ்ச்சி நிரலையும் நம் மன எண்ணங்களையும் கர்த்தரிடம் ஒப்படைக்கிறோம். அப்படியாக தேவன் நிகழ்ச்சி நிரலை அமைக்க நாம் அனுமதிக்கும் போது அவருடைய நிகழ்ச்சி நிரல் நமக்கு அன்றைய அஸ்திவாரமாகிறது. அதிகாலை ஜெப நேரம் எல்லாவற்றையும் விட முன்னேற உங்களை அனுமதிக்கிறது. மேலும் அனைத்தையும் தேவனிடம் சமர்ப்பிக்க உங்களை அனுமதிக்கிறது. நீங்கள் அந்த நாளின் சிரமங்களை கடக்க இந்த வழிமுறை சாதகமாக இருக்க முடியும். என் யோசனைகள் சரியானதாக இருக்கலாம், ஆனால் நாம் ஆண்டவரை கேட்கும்போது நாம் சரியான வழியில் செல்கிறோம் என்பதில் நிச்சயத்துடன் இருக்க முடியும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதாகமம் நமக்கு வாக்களிக்கிறது. கர்த்தருடைய உதவி இல்லாமல் வாழ்க்கையை கடந்து செல்ல முடியாது. பரிசுத்த ஆவியால் நாம் வழிநடத்தப்படுகிறோம். தேவ வழிநடத்துதலை நீங்கள் உணரவில்லை என்றால் பரிசுத்த ஆவிக்காக ஜெபியுங்கள். ஜெபம். தேவனே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.